நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை தேவனுக்கு எப்பொழுதுமே நன்றி அறிதல் உள்ள ஒரு சபையாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஒவ்வொரு குடும்பமும் தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ள குடும்பங்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் எவ்வளவோ சுகங்களை பெறுகிறோம், எவ்வளவோ பலனை பெறுகிறோம், எவ்வளவோ தேவைகள் சந்திக்கப்படுகிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்த்தர் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிக அதிகமாய் தேவன் கிரியை செய்கிறார். ஆகவே எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில மேலானாலும் கீழானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவன் உயர்த்தப்பட்டது நிமித்தம் மேன்மை பாராட்ட கடவன் என்றும், ஒருவன் தாழ்த்தப்பட்டது நிமித்தமும் மேன்மை பாராட்ட கடவன் என்றும் யாக்கோபின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் எந்த சூழ்நிலையிலையும் நாம் உருவுறுக்க கூடாது, குறை சொல்லக்கூடாது. கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் எடுக்கிறார், கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் நடப்பிக்கிறார், கர்த்தர் இதை இப்படி செய்ய அவர் சித்தமாக இருக்கிறார் என்று சொல்லி சொல்லி நாம் எப்போதும் தேவனுக்கு ஒரு நன்றி அறிதல் உள்ள இதயம் படைத்தவர்களாக இருப்பதுதான் ஆண்டவருக்கும் உகந்தது, அது நமக்கும் உகந்ததாக அது இருக்கும். நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் எப்போதும் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சபை முழுவதும் ஒவ்வொருவரும் தேவனுக்கு இந்த வருஷம் முழுவதும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் இருக்க ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. இந்த வருடம் முழுவதும் நாம் தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாக, நன்றி அறிதல் உள்ள குடும்பங்களாக, நன்றி அறிதல் உள்ள சபையாக நாம் தொடர்ந்து ஆண்டவருக்கு நாம் கனத்தை நாம் கொண்டு வர ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இந்த வருடம் முழுவதும் நாம் தொடர்ந்து தேவனுக்கு நம்முடைய இதயத்தில் நாம் அந்த நன்றி பெருக்கோடு தேவனை ஆராதிக்கிறதிலையும், நன்றி பெருக்கோடு தேவனை பாடுகிறதிலையும், நன்றி பெருக்கோடு தேவனுக்கு ஊழியம் செய்கிறதிலையும், நன்றி பெருக்கோடு குடும்பத்தை நடத்துகிறதிலையும், கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்வதிலேயும் நன்றி பெருக்கோடு ஆண்டவருக்கு நாம் இந்த வருஷம் முழுவதும் செயலாற்றுவதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக.